அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய நேவி சில்ட்ரன்ஸ் ஸ்கூலில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான அப்டேட் வந்து அவங்களுடைய கெரியர் பேஜில் அவங்க வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மாதிரியான பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரின்சிபல், பிஜிடி, டிஜிடி, பிஆர்டி, அட்மின் ஸ்டாஃப், ஆயா, பியூன், கார்டனர், நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரியான பணியிடங்களை நிரப்புவதற்கான ஒரு அறிவிப்பும் நோட்டிஃபிகேஷனையும் அப்ளிகேஷன் ஃபார்முமே அப்டேட் பண்ணிட்டாங்க. இதுக்கு பற்றின முழு விவரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். யார் யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது தெளிவாக சொல்கிறோம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்க அறிவிப்பில் ஃபஸ்ட்டில் பேனர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவங்க சேலரி விவரம் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வைஸ் பிரின்சிபலுக்கு வந்து உங்களுக்கு 50,000 சேலரி கொடுக்குறதா கொடுத்துருக்காங்க. பிஜிடியில் இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ்க்கு வந்து 32,000 சேலரி. டிஜிடி சோசியல் சயின்ஸ்க்கு 27,000. அப்புறம் பிஆர்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல்னு சொல்லிட்டு இருக்கும் 25,000. பால்வாட்டிக்கா அப்படிங்கிறதுக்கு வந்து 17,000. அட்மின் ஸ்டாஃபுக்கு 12,000. ஆயா, பியூன், கார்டனர், நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரியான பணியிடங்களுக்கு 9,000 உங்களுக்கு சேலரி மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க முழு விவரம் பார்க்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதனுடைய நோட்டிஃபிகேஷன். ஒவ்வொரு பணியிடங்களுக்குமான முழு விவரங்களை பார்ப்போம். வைஸ் பிரின்சிபலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் வந்து 35லேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கணும். ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், பிஎட் முடிச்சிருக்கணும், 3 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் வைஸ் பிரின்சிபலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க. அடுத்து பிஜிடி ஃபிசிக்ஸ், இங்கிலீஷ், மேக்ஸ் அதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து 21லேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் அந்த ரெலவெண்ட் சப்ஜெக்டில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், பிஎட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, அவங்க அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து டிஜிடி சோசியல் சயின்ஸ்க்கு வந்து ஏஜ் லிமிட் 21லேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கணும். பேச்சுலர் டிகிரி வந்து சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் நீங்கள் முடிச்சிருக்கணும், பிஎட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் பாருங்கள். அடுத்து பிஆர்டி அதுக்கு ஜென்ரலுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா டிப்ளமோவில் கூட எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த பிஆர்டி ஜென்ரலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு 2 years டிப்ளமோவில் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சுட்டு இல்லைனா 4 years பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா கூட இந்த பிஆர்டி ஜென்ரலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21லேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பிவிடி அப்படிங்கிறது இந்த பால்வாடிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு இல்லையா, அது இந்த பிவிடி போஸ்ட்டுக்கு உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு அப்புறம் 2 years டிப்ளமோ கோர்ஸில் நர்சரி டீச்சர்ஸ் எஜுகேஷன் இல்லைன்னா ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன், ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் இதிலலாம் நீங்கள் முடிச்சுட்டு பிஎட் வந்து நர்சரியில் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து 21லேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்மின் ஸ்டாஃப். அதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21லேருந்து 50 வயதுக்குள்ளே இதுக்கும் இருக்கணும். கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேவா. அப்புறம் கிளரிக்கல் டியூட்டிஸில் வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிங் ஸ்பீட் ஆஃப் 40 words per minute உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கணும். அப்புறம் இங்கிலீஷில் எபிலிட்டி டு கரஸ்பாண்ட் இண்டிபெண்டன்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கிலீஷ் வந்து பேசுகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதில் இருக்கணும் அப்படின்னா ஆஃபீஸ் ஒர்க்கில் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். எம்எஸ் ஆஃபீஸு, ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், ஏஐ டூல், இஆர்பி சாஃப்ட்வேர் இதெல்லாமே உங்களுக்கு நாலேஜபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அட்மின் ஸ்டாஃப்க்கு. அடுத்து ஆயா, பியூன், கார்டனர் அண்ட் நைட் வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு வயது வரம்பு 21லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் 10th முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்த போஸ்ட்டுக்கு தான் அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க பதவிகளுக்கான அறிவிப்பு விவரம் எல்லாமே பார்த்தோம். இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க கெரியர் பேஜில் கொடுத்துருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸோட நகல் வச்சு அவங்க இமெயில் ஆர் போஸ்ட்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 May 2026. இந்த மே மாதம் 10ஆம் தேதி 2026 அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் போஸ்ட்டும் பண்ணலாம், இல்லைன்னா இமெயிலில் கூட அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா போஸ்டல் அட்ரஸ் த டைரக்டர்
நேவி சில்ட்ரன்ஸ் ஸ்கூல், INS ராஜாளி, அரக்கோணம் 631006 அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் மெயில் அனுப்புகிறீங்க அப்படின்னா recruitment.ncsarakonam@gmail.com அந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் அனுப்பி விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் காட்டுறேன். இதான் அவங்க நேவி சில்ட்ரன்ஸ் ஸ்கூல்லேருந்து கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸோட நகல் வச்சு நீங்கள் அவங்க கீழே கொடுத்துருக்காங்க எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்ட்டு, அட்டாச் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேவா? அதெல்லாம் எஸ்ஆர்னோ கொடுத்துட்டு அதெல்லாம் நீங்கள் வச்சு அனுப்புங்க. இது எல்லாமே அவங்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த நேவி சில்ட்ரன்ஸ் ஸ்கூலில் இந்த நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனையும் அப்ளிகேஷன் ஃபார்மையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.